குருதி வெள்ளம் பாய்ந்திடுதே, கள்ளனின் பாவம் கழுவிடவே அவர் கால் கரம் மார்பினில் கசிந்திடுதே. கள்ளனின் பாவம் கழுவிடவே அவர் கால் கரம் மார்பினில் கசிகின்றதே. கொல்கதாவே குருசினிலே குருதி வெள்ளம் பாய்ந்திடுதே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் சத்தியம், இந்த வார்த்தைகள் உயிர் உள்ளவர்கள், இந்த வார்த்தைகளை வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அறிந்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல கடவுளே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அந்த ஆண்டவர் இயேசுவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். உங்களுக்கு என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த புனித வேளையினுடைய ஆராதனையில பங்கு பெறுகிற உங்கள் யாவரையும் கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவானவர் சிலுவையிலே மொழிந்த முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பல கோடி வார்த்தைகளை பேசி இருந்தாலும், சாதாரண மனிதனாக இருந்தாலும், மரண தருவாயில பேசுகிற வார்த்தைகள் ஒரு விசேஷித்த விதமான வார்த்தைகள். அநேக ரகசியங்கள் வெளிப்படும், அநேக காரியங்களை எடுத்துரைப்பார்கள். அப்படி இயேசுவானவர் தன்னுடைய ஜீவன் பிரிவதற்கு முன்பதாக ஒரு சில வார்த்தைகளை பேசி இருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் இந்த நாளிலே தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். இயேசுவானவர் சிலுவையில் மொழிந்த இந்த முதலாவது வார்த்தையில அவர் குறிப்பிடுகிறார், யார் இவர்கள், இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இயேசு குறிப்பிட்ட இவர்கள் யார்? ஒருவேளை கிரேக்க மொழியில சொல்லணும்னா இது ஒரு பொதுவான கூட்டத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அல்ல, இது ஒரு குறிப்பிட்ட மக்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. யாரை இவர்கள் என்று இயேசுவானவர் சுட்டி காட்டுகிறார் அப்படின்னா, போர் சேவகர்களையா, இல்ல இயேசுவை கேலி பேசிக் கொண்டிருந்த எருசலேம் யூதர்களையா? ஏன்னா எருசலேமிலே அந்த நாட்களிலே அந்த ரோமர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. என்னவென்று சொன்னால், ஒருவன் இப்படி மரண அவஸ்தைப்படுகிற பொழுது அதை வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படுகிற அளவுக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா இந்த காலத்துல நம்ம பார்க்கிறோம்ல, அந்த சேவல் சண்டைகள் எல்லாம் பார்க்கிறோம். ஒரு சேவலுக்கும் இன்னொரு சேவலுக்கும் சண்டை விட்டு அதை ரசித்து பார்த்து அதற்கு பணம் கட்டி அதை பெரிய விளையாட்டாக கருதி கொண்டு இருக்கிற இந்த நாட்களிலே இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு அடிமைகளே வளர்ப்பார்களாம். ஒரு அடிமை, வீட்டுல நான் ஒரு அடிமையை வளர்க்கிறேன், இன்னொருத்தர் வீட்டுல ஒரு அடிமையை வளர்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அவர்கள் இருவரும் சண்டையிட்டுக் கொள்வதை பார்த்து பயங்கரமா சண்டை போட்டு அவங்க ரத்தம் பிழிய அவங்க மரித்து போறதை பார்த்து அதுல சந்தோஷப்படுகிற ரோமர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒருவேளை அப்படி இயேசு இப்படிப்பட்ட சித்திரவதைகளை அனுபவிக்கிறதை பார்க்கிறதுக்காக வந்த ரோமர்களை பார்த்து இந்த வார்த்தை சொன்னாரா? இன்றைக்கும் அந்த கலாச்சாரம் இருந்து கொண்டு இருக்கிறது. எதுல? நிறைய பேர் அந்த WWE பார்ப்பாங்கல்ல, இன்னும் வேற ஒருத்தர் ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்து அதுல மகிழ்ச்சி கொள்கிறவர்களாய் ரோமர்கள் மாத்திரமல்ல நாமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்டவர்களை பார்த்து இயேசு சொன்னாரா? ஏன்னு சொன்னா, அந்த நாட்கள் எருசலேமிலே பண்டிகை அனுசரிக்கிற நாட்களா இருந்தது. என்ன பண்டிகை கொண்டாடி கொண்டிருந்தாங்க? பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை என்றாலே வெளியூர்ல இருந்து அந்த எருசலேமை விட்டு வெளியில போற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? உள்ள வருவார்கள். அப்போ இந்த மக்களை பார்த்து சொன்னாரா? யாரை பார்த்து இந்த வார்த்தைகளை, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று இயேசு சொன்னார் அப்படின்னு சொன்னா, பரிசேயர்களையும் ஏரோதியர்களையும் பார்த்து. ஏன்னா எல்லா மக்களும் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று விரும்பின மக்கள் அல்ல. அவருக்காக கண்ணீர் வடிக்கிற மக்களும் அதற்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க?
நின்று கொண்டிருக்கிறார்கள். அநேக துன்பத்தோடு துயரத்தோடு நின்று கொண்டிருக்கிற அநேக ஸ்திரீகளும் அந்த கூட்டத்தில் என்ன பண்ணிருக்கிறாங்க, இவர்களுக்கு இருக்கிறார்கள். ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாரு, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இன்னதென்று அறியாமல் செய்யறாங்களா? திட்டம் தீட்டி இவரை இப்படி பழி வாங்க வேண்டும் என்று ஒரு ப்ரீ பிளான்டோட தான் இந்த விஷயம் என்ன பண்ணிருக்கு, நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இயேசு இந்த திருமொழிகளை சொல்கிறார், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். யார் அவர்கள்? யார் இன்னதென்று அறியாமல் செய்து கொண்டு இருக்கிறவர்கள் அந்த கூட்டத்தில்? ஏன்னா திருமறை அறிஞர்கள் அந்த கூட்டத்தில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஏன்னா இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்திலே அநேக காரியங்களை என்ன பண்றாரு, சொல்லுகிறார். இவர்களுக்கு ஒரு சட்டம் இருந்தது, பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண். இந்த பாவத்தை செஞ்சா இதை நீங்க என்ன பண்ணலாம், இவ்வளவு பலி செலுத்தி இதை இந்த காணிக்கையை கொடுத்து நீங்கள் இந்த பாவத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருந்த காலத்துல, மக்கள் அப்படி பழக்கப்பட்டிருந்த காலத்துல இயேசு சொல்றாரு, ஒரு கண்ணத்தை அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டு. இதனால இவருடைய பிரசங்கத்தினால இந்த அந்த ரோமர்களுடைய ஆசாரியர்களுடைய வருமானங்கள் என்னாச்சு, குறை. இவர்களுக்கு விரோதமான காரியங்களை அவர் சொல்றது நல்ல காரியங்கள் தான். ஆனா வசனம் அழகா நமக்கு ஒரு வசனம் சொல்லுவோம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற அநேக வழிகள் உண்டு, அது முடிவோ மரண வழிகள். இவர்கள் இதையெல்லாம் நன்மை என்று செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு இதையெல்லாம் எதிர்த்த போது, இதையெல்லாம் இப்படி இல்லை, நீங்க இப்படிதான் வாழணும், அன்பு செய்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்று சொன்னதுனால இவர்கள் மீது குற்றம் சாட்டி இவரை சிலுவையில் அறைந்தவர்களை பார்த்து இயேசு மொழிந்த இந்த வார்த்தை இவர்களை என்ன பண்றாங்க, மன்னிங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியவில்லை. அநேக அறியாமல் இவர்கள் செய்த காரியங்கள் என்ன என்ன இவங்க அறியாம செஞ்சுட்டாங்க என்னன்னு சொன்னா, இவர்கள் எல்லாம் இந்த யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்த மக்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு காரியம், இவர் அரசராக பிறப்பார். இவர் எங்க பிறப்பாரு? அரசராக பிறப்பார், அரண்மனையில பிறப்பார், எருசலேமை மையமாக வைத்து இவருடைய ஊழியம் அமையும், இவருடைய ஆளுமை அமையும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். இவர் எங்க பிறக்கிறாரு? மாட்டு தொழுவத்துல பிறக்கிறாரு. எதை மையமா வைத்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றாரு? கலிலேயாவை மையமாக வைத்து, கப்பர்நகூமை மையமாக வைத்து இவருடைய ஊழியத்தை தொடங்குகிறார். அவருடைய பணியை செய்வார் என்று, இப்படி எருசலேமை சுற்றி அவருடைய பணியை செய்வார் என்று அறிந்திருந்த இவர்கள் இவர் இப்படியெல்லாம் பண்ணும்போது இது இவர்களுக்கு தகாததாய் தோன்றுகிறது. இதுதான் இவர்கள் அறியாமல் செய்த தவறு. கடவுள் தன்னுடைய ஊழியத்தை இங்கதான் பண்ணணும் அப்படின்னு இவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனா கடவுள் என்ன பண்றாரு? சிதறடிக்கப்பட்ட ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. யார் இந்த சிதறடிக்கப்பட்ட ஆடுகள்? எல்லாம் இந்த கலிலேயா பகுதியில வாழ்ந்தவர்கள், இந்த புறந்தள்ளப்பட்ட மக்களிடத்துல வாழ்ந்தவர்கள். ஏன்னா அவர்கள் அப்படி ஒடுக்கிறவர்களா இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசு யூதேயாவில் வளர்ந்து வாழ்ந்து பணி செய்து நட்பு பாராட்டியதன் காரணமாக இவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்காக இவருக்கு என்ன பண்றாங்க? சிலுவையில அறைகிறார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் இந்த நியாய பிரமாணத்தை இவர் என்ன பண்ணிட்டாரு? மீறி விட்டார். மார்க் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஒரு சூம்பின கையுடைய மனிதனை இவர் என்ன பண்ணுவாரு? ஓய்வு நாளிலே சுகப்படுத்துவார். இன்னும் இது இவங்களுக்கு கோபத்தை அதிகமாக உண்டாக்கும். யாருக்கு ஓய்வு நாள்? எதற்காக ஓய்வு நாள்னு பாத்தீங்கன்னா, 6 நாள் வேலை செய்து 6 நாள் கஷ்டப்பட்டு 7ஆவது நாள்ல என்ன பண்ணிருக்கணும்? ஒரு மனுஷன் ஓய்ந்து இருக்கணும். ஆனா இந்த சூம்பின கையுடைய மனிதன் 6 நாளும் வேலைக்கு போல, அதே ஆலயத்துல உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். 7ஆவது நாள் இவருக்கு என்ன ஃப்ரீ வேண்டி இருக்கு? ஓய்வு நாள் வேண்டி இருக்கு இல்ல? ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை மனிதனுக்காக உண்டாக்கினார் அப்படின்னு சொன்ன உடனே இவர்களுக்கு அறியாமல் இந்த கோபம் என்ன பண்ணுது? இவர்கள் இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறார். ஒருவேளை இயேசுசாமி
இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, 2000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நம்முடைய வயதுக்கு ஏற்றதுபடி அநேக முறை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நான் இன்றைக்கு அனைவரையும் மன்னிச்சுட்டு தான் மன நிறைவோடு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். யார் மீதும் எனக்கு கோபம் இல்லை. இருந்த கோபத்தை எல்லாம் இயேசு சிலுவையில் அறைந்தவர்களே மன்னிச்சிட்டாரு. நானும் என்ன பண்ணிட்டேன்? மன்னித்து விட்டேன். சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட இருதயத்தோடு நாம் அமர்ந்து கொண்டு இருக்கிறோமா? என்னுடைய இருதயத்துல யார் மீதும் குற்றம் இல்லை, யார் மீதும் குறை இல்லை. ஒருவேளை தெரிஞ்சே செஞ்சிருந்தாலும் ஐயா ஏசாமி சொல்றாரு, அவருக்கு தெரியாம செஞ்சாங்க. ஆனா இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச என்ன பண்ணாங்க? சரி, இயேசுக்கும் தெரிஞ்சுதான் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா கடவுள் மன்னிப்பை வழங்குகிற ஆண்டவரா இருக்கிறார். அததான் நாம ஜபத்துல, பரமண்டல ஜபத்துல அழகா சொல்லுகிறார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். நமக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நான் எப்படி மன்னிக்கிறேன் என்றால், அவர்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கு நான் போக மாட்டேன். கடவுளும் உங்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கு வர மாட்டார். அவர்களை எதிரிலே பார்த்தால் முகத்தை திருப்பி கொண்டு போவேன். கடவுளும் உங்களை பார்த்தால் முகத்தை திருப்பி கொண்டு போவார். ஏன்னா நாம பண்ற ஜபம் தான். எனக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நான் மன்னிக்கிறது போல, ஆண்டவரே நான் எப்படி மன்னிக்கிறேனோ அப்படி நீங்க எனக்கு தான் பண்ணுங்க, மன்னிங்க. நாம எப்படி எல்லாம் மன்னித்து இருக்கிறோமோ சாகிற வரைக்கும் அவன் வீட்டு வாசல்ல நான் என்ன பண்ண மாட்டேன். நீ சாகிற வரைக்கும் கடவுள் வீட்டு வாசல்ல என்ன பண்ண மாட்டாரு. அல்லேலூயா. நான் ஒன்றும் புதுசா சொல்லல, நாம பண்ற ஜபத்தை தான் சொல்றோம். நான் எப்படி மன்னிக்கிறேனோ. ஆகவே கடவுள் இந்த நாளில நமக்கு கற்று தருகிற பாடம். கடவுள் நமக்கு அதிகமா மன்னிக்கணும்னா நாம என்ன பண்ணோம்? அதிகமா மன்னிக்கணும். இந்த இருதயத்துக்குள்ள கோபங்களும் விரோதங்களும் எத்தனை நாளைக்கு வைத்துக் கொண்டு இருக்கிறது. ஒரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா, இந்த உடல்ல இருக்கிற நாம் மரித்து போனால் இந்த உடல்ல இருக்கிற ஒரு பாட்டும் அந்த வெளியில வரும்போது இத்தனை நாளுக்குள்ள நகை போயிடும், கை போயிடும், சதை போயிடும். இவ்வளவு விரோதங்களை இருதயத்துல வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒருவேளை இந்த நாள் மன்னிக்கிற நாளா இது என்ன பண்ணணும்? மாற வேண்டும். அப்படி இல்லைன்னா சும்மா கடமைக்கும் கட்டாயத்திற்கும் வருடாங்கிற இந்த 7 வார்த்தைய நீங்க எத்தனை வருஷம் கேட்டாலும் எத்தனை வருஷம் பேசினாலும் நாம் எப்படி மன்னிக்கிறோமோ அப்படிதான் கடவுள் மற்றவர்களுக்கும் என்ன பண்ணுவாரு? மன்னிப்பார். நாம நம்முடைய காரியத்துலதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். நம்மளுடைய காரியம் ஒரு இடத்துல பேசப்படுகிறது என்றால் நம்ம வக்கீலா மாறிடுவோமா, வாதாடுவோம். நான் அப்படி கிடையாது, இப்படி கிடையாது. ஆனால் மற்றவனுடைய காரியம் ஒரு இடத்துல பேசப்படுகிறது என்றால் நாம் நீதிபதியா மாறிடுவோம். ஒன்லி தீர்ப்பு தான், வாதாடவே மாட்டோம். அவனுக்கான நியாயத்தை என்ன பண்ண மாட்டோம், பேசவே மாட்டோம். கடவுள் இந்த நாளிலே நமக்கு எச்சரிக்கிற காரியம், நீ எப்படி மன்னிக்கிறியோ அப்படிதான் நான் அவனுக்கு என்ன பண்ணுவேன்? மன்னிப்பேன். ஒருவேளை நீ அவர்கள் அறிந்து செய்திருந்தாலும் அறியாமல் செய்திருந்தாலும் நான் மன்னிக்கிறல்ல, என்னுடைய கடப்பனாகிய நான் மன்னிக்கிறல்ல, என்னுடைய மகளாக நீ என்ன பண்ண அவங்களுக்கு மன்னிக்க. ஒருவேளை கர்த்தர் உங்களிடத்துல பேசி இருப்பார். ஆனால் யாரிடத்துல எல்லாம் விரோதமா இருக்கிறீங்களோ ஆலயம் முடிந்த பிற்பாடு போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆகிட்டு இந்த புனித நாளை புனித வெளியை உபயோகமாய் நாம் என்ன பண்ணணும்? மாற்றிக்கொள்ளும். கர்த்தர் தாமே திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.